கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய மாசத்தில் இந்த வாக்குத்தத்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களுக்கும், விசேஷமாக இவ்வளோ நாட்களாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிரயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பிரயர் டைம் ஃபேமிலி, நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை தனியாக அவர் விடுவதே இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களும் பாக்கியமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. இயேசு என்ற ஒரே நபரால் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த டினாமினேஷன் வேறுபாடின்றி இயேசு என்ற நாமத்திற்காகவே நாம் எல்லாரும் ஜெபிக்கிறதற்காக கர்த்தர் இந்த பிரயர் டைம் சேனலை தந்து நம்ம ஒவ்வொரு பேரையும் இணைத்து கொண்டிருக்கிறார். நாலா பக்கமும் இருந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், தாகமுள்ள ஆத்மாவுக்கு, தேவை உள்ள ஆத்மாவுக்கு, உடைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நற்செய்தியை நம்முடைய ஊழியங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் இந்த புதிய மாசத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். இந்த அருமையான வாக்குத்தத்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இந்த மாசம் எப்படி இருக்கும், இந்த மாசத்தில் என்ன செய்ய போகிறார், உங்களுக்கு வாக்கு கொடுத்து நடத்துகிறார். தேவ ஜனங்களை, வேதமே ஒரு வாக்குத்தத்த சுரங்கம், ஒரு தங்க சுரங்கத்தை போல கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் உள்ள ஜீவனும் ஆவியும் நமக்குள்ளாக வருகிறதற்காக கர்த்தர் ஊழியர்களை அனுப்புகிறார். அந்த ஊழியர்கள் மூலமாக அந்த வார்த்தைகளை உங்களுக்கு பேசும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ளாக கடந்து வந்து உங்களை கட்டி வைக்கிற போராட்டங்களை, உங்களை எழும்ப விடாதபடி உள்ள தடைகளை, பிசாசின் கிரியைகளை அதை அழிக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் ஊழியர்களை அனுப்புகிறார். கெட்டப்பட்ட கழுதை ஒன்று இருந்ததை ஆண்டவர் பார்த்தார். அந்த குட்டி கழுதையை அவுத்து கொண்டு வா என்று சொன்னார். அதற்காக தம்முடைய சீசர்களை அனுப்பினார். லூக்கா 4:18 வேதம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். இருளின் உள்ளவர்களையும் கட்டில உள்ளவர்களையும் விடுதலையாக்குதான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார், எப்படி நடத்த போகிறார், என்னென்ன அற்புதங்கள் இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் அவர் பேச போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? அவர் கடந்த நாட்களில் காப்பாற்றினாரே, புதிய நாளை தந்திருக்கிறாரே, புதிய மாதத்தை தந்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். ஒரு கூட்ட தேவஜனை இணைந்து துதிக்கும் பொழுது எரிகோ அலறத் தொடங்கும், சிறைச்சாலைகள் அதிரத் தொடங்கும். எல்லாரும் சொல்லலாம், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென். நன்றி என்று உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. உங்க துயரம் அப்படியே காணாம போட்டும். ஓ, ஈரம் அப்படியே வெயில் பட்ட உடனே ஈர துணிகள் காய்கிறது போல இந்த நீதியின் சூரியனாகிய இயேசுவின் வெளிச்சம் உங்க மேல படும் பொழுது எல்லா கவலைகளும் பறந்து போகும். சொல்லுகிறோம் நாதா, நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. சொல்லுங்க, கடந்த நாட்கள், ஓ கடந்த மாசம்லாம் காப்பாத்தினீரே, ஓ புதிய மாசத்தை தந்திருக்கிறீரே. சொல்லுங்க, சொல்லுங்க, புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. ஓ கடந்த மாதம் காத்தீரே, நன்றி ராஜா. ஓ கடந்த மாதம் காத்தீரே, நன்றி ராஜா. எங்களுக்கு புதிய மாதம் தந்தீரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இந்த புதிய ஆண்டை தந்து இந்த புதிய மாதத்தை தந்தாரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி ராஜா, இந்த புதிய மாதம் தந்தீரே, எனக்கு புதிய மாதம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா, துதி
துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென் ஆமென். நாவாலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு தேவ ஜனமும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றிகளை செலுத்துங்க பார்க்கலாம். நீங்க நன்றி சொல்ல சொல்ல புதிய வாசல்கள் திறக்கிறது. நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ ராகாபா ஷதலா பரதரபா துதிக்கிறோம் நாதா. ஆமென். வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, அந்த வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, எனக்கு வார்த்தை என்ற மன்னாவை சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவ ஜனமே, தாயாரே, நீங்க பாடும் பொழுது ஒரு அபிஷேகம், நீங்க பாடும் பொழுதே தகப்பனே, ஓ இங்க இருக்கிற தாயும் தகப்பன் சேர்ந்து பாடும் பொழுது உங்க பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, உங்க வீட்டுக்கு மேல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. துக்க நாட்கள் முடிகிறது. உங்க வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது துக்க நாட்கள் முடிகிறது. கடனுக்கு ஒரு முடிவு, சாபத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, சொல்லுங்க சொல்லுங்க. அடைக்கலமே கேடகமே, அவரின் கேடகம். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் உன் கேடகம் என்று சொன்னாரு. ஆறுதலை எல்லாரும் சேர்ந்து நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாதா நாவாலே. நல்ல உற்சாகமா பிரேயர் டைம் குடும்பத்தார் இணைந்து துதிக்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இணைந்து துதித்தார்கள், செங்கடலை பிளந்தார்கள். அதே போல தேவ ஜனங்கள் இணைந்து துதிக்கும் பொழுது வனாந்தரம் நீரூற்றாய் மாறும், பாலும் தேனும் ஓடுகிற இடம் உண்டாகும். விசுவாசத்தோடு ஆராதிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஒவ்வொரு சகோதரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. குழப்பங்கள் மாறுகிறது, பயங்கள் மாறுகிறது. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, எங்க தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயே போல் தேற்றி நீ நன்றி ராஜா, தாயே போல் தேற்றி நீ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு கூட்டம் மக்கள் துதிக்கும் பொழுது ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. சிங்கங்களை கிழித்தெறிகிற அபிஷேகம், சர்ப்பங்களை மிதிக்கிற அபிஷேகம், சேல்களை மிதிக்கிற அபிஷேகம். இந்த மாசத்துல நமக்கு விரோதமான எல்லா சதிகளையும் பிசாசின் தந்திரங்களையும் அழித்து போடுகிற புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். சகோதரா, பெற்றுக்கொள், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன் வார்த்தையை அபிஷேகிக்கிறார். God is anointing your words. God is anointing your words. வாயை திறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தை வரும். உங்கள் வார்த்தையை அபிஷேகம் பண்ணுகிறார். பிசாசு ஓடும், சாபம் ஓடும், தற்கொலை ஆவிகள் ஓடும். உங்க வாயை திறந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலைகள் அசரும். அந்த அபிஷேகம் இன்னைக்கு இறங்குகிறது. எத்தனை பேர் கேட்கிறீங்க, அப்பா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே? கேளுங்க தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை. எத்தனை பேரால சொல்ல முடியும், சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே? சொந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. எத்தனை முறை அப்பா என்னை தூக்கி தூக்கி நடத்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை. எல்லா ஜெப நேர குடும்பத்தார் சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, குமாரனாகிய இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி, திரியேக தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, thank you Jesus ன்னு சொல்லுங்க, thank you Lord ன்னு சொல்லுங்க. ஹalleluya, நன்றி 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 என்று சொல்லுங்க. கடந்த நாட்கள் காப்பாத்தினீரே, நன்றின்னு சொல்லுங்க. புதிய மாசத்தை ஆசீர்வதிக்க போறாரு, புதிய மாசத்தை அலங்கரிக்க போறாரு. இந்த மாசத்தை அலங்கரிக்கிறார். ஆமென். புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா,
புது வாழ்வு தந்தீரே, நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே. தேவ ஜனங்களை புது பலனை தாராரு, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். புது வாழ்வு தந்தீரே, நன்றி ராஜா. சொல்லுங்க, புது வாழ்வு தந்தீரே, புதிய வாழ்க்கையை தாராரு, புது பலன் தந்தீரே. நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டியும் ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். வாங்க வாங்க வாங்க, புது வாழ்க்கைக்குள்ள வாங்க, தேவ திட்டத்துக்குள்ள வாங்க, தேவ அழைப்புக்குள்ள வாங்க. எல்லாரும் சேர்ந்து புது பலன் தந்தீரே, நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே, நன்றி ராஜா. ஊழியம் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் தருகிறார். உடனிருந்து நடத்தினீரே, நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே. ஒருக்கா கூட சொல்லுங்க, ஊழியம் ராஜாக்களாக ஆசாரியராக உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க சொல்லாத ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரே. உடனிருந்து நடத்தினீரே, நன்றி ராஜா. அதனால நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய புதிய அபிஷேகம், புதிய கிருபை உங்களை நிரப்புகிறது, உங்களை நடத்துகிறது. அதற்காக இறங்கி இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் கேட்கிறீங்க? வெட்கப்படாம இருக்கிற இடத்துல அபிஷேகம் பெறாதவங்க உங்க தனி அறையில போய் ஜெபிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, இருளின் வல்லமைகள் ஓடுகிறது. Receive the anointing, receive the Holy Spirit. சிஸ்டர் பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வியாதியின் கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், பிசாசின் வல்லமைகளை அழிக்கிற அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் போடுகிறார். சிஸ்டர் பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மேலே இறங்குகிறது. Receive the Holy Spirit. சகோதரா பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஓ பஞ்சரான அனுபவமா, கர்த்தர் அந்த பஞ்சரங்களை ஓட்டுகிறார், ஓட்டையான அனுபவங்களை மாற்றுகிறார். லீக்கேஜஸ் ஆர் ஹீல்ட். கர்த்தர் எல்லா ஒழுகுகிற தன்மைகளை ஓட்டுகிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். Receive the Holy Spirit. பிசாசு எரிந்து சாம்பலாகுகிறார், பிசாசின் வல்லமைகள் எரிக்கப்படுகிறது. தேவன் ஜனங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை செயலக்க பண்ணுகிறார். தொடர் முதுகுவலி, தொடர் கால்வலிகள், எலும்பி வேலைகளை செய்ய முடியல, கர்த்தருக்காக எழும்ப முடியல, ஜெபிக்க முடியல. அந்தகார அக்கினிகளை சுட்டெரிக்கிறார். உங்க வாழ்க்கை சேதப்படுத்துகிற இருளின் ஆவிகளை சுட்டெரிக்கிறார். தேவ ஜனங்களை ஆவியில பார்க்கிறேன், சுட்டெரிக்கப்படுகிறது. யூ ஆர் ரிலீஸ்ட். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். விடுதலை பெற்ற தேவ ஜனங்கள், ஆவியில விடுதலை உணர்ந்த தேவ ஜனங்கள், ஜெபத்தை விடாதீர்கள். நம்ம எதிராளியான சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல கர்ச்சித்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான். வாய்ப்பு கிடைத்தால் முழுங்குகிறான். 24 மணிக்கூர் அவன் நமக்கு விரோதமாக சதியை சொல்லி கொண்டிருக்கிறான். நம்ம சகோதரர்களுக்கு விரோதமாக குறை சொல்லி கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருக்கிறான். குற்றங்களை அள்ளி தூவி கொண்டிருக்கிறான். அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமாக பிசாசானவன் வான மண்டலங்கள்ல போராடும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, பாதுகாப்பை அனுப்பி, இந்த புதிய மாசத்தில் அவருடைய கிருபையை அனுப்பி அவனுடைய வல்லமைகளை சுட்டெரிக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பிசாசுனுடைய கிரியைகள் உங்க குடும்பத்தில் அழிகிறதை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி அந்த சர்ப்பங்களை அழிக்கிறது, சாவுக்கு ஏதுவான வல்லமைகளை அழிக்கிறது, அந்த மரண வியாதிகளை அழிக்கிறது. இதுல கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபிக்கிறதுனால அந்த மோசமான வியாதிகள், அந்த மோசமான பாவங்கள், உங்க குடும்பத்துக்குள்ள சாத்தா அனுப்பலான்னு இருந்த மரண கட்டுகள், மோசமான பலவீனங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். உங்கள் ஜெபம் ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் துதிக்கிற தேவன் மௌனமாகிறார். நீங்க மௌனமா இருக்கலாம்,
உங்களுக்கு யுத்தம் செய்ய யாரும் இல்லை நினைச்சு கொண்டிருக்கலாம். ஒரு கூட்ட தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள், அக்னிமயமான தூதர்கள் இறங்குகிறார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் இந்த மாசம் கர்த்தர் சுட்டெரிக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தை கேளுங்க. ஐ ரிசீவ் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. கர்த்தருடைய அக்னி உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். ஏசாயாவின் நாவை தொட்டது போல உங்களை தொடுகிறார். உங்களை தொடுகிறார் தேவஜனமே. எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். முச்செடி நடுவே தோண்டி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோண்டி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். தேவச்சனங்களே, என் மேல ஒரு அபிஷேகம் வேணும். இந்த புதிய மாசம் அபிஷேகத்தினால் நுகம் உடைந்து போகணும்னு விரும்புகிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்க பாத்திரத்தை நிரம்ப வலிய நிரம்பி பொங்க நிரம்பி வலிய அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசையோடு கேட்பீங்க, அப்பா மோசேயை நிரப்புனீங்களே, ஏசாவா நாவை தொட்டீரே, ஏசாவின் நாவை தொட்டு தீர்க்கதரிசியா மாத்தினீரே, கள்ளங்கபடு மாறினதே. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலரை நிரப்புனீரே, எங்களையும் நிரப்புங்கப்பான் வாஞ்சியோடு இருக்கிறவங்க அப்படியே இருக்கிற இடத்துல தேவ ஜனங்கள் அநேகர் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் முட்டங்கால் போட்டிருக்கிறீங்க. அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்காகவே ஆண்டவர் இந்த பாடலை பாட வைக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள அபிஷேகம் இறங்கும். உபத்திரம் இருக்கிற இடத்துல அபிஷேகம் அதிகமாக இருக்குது. போராட்டம் இருக்கிற இடத்துல அபிஷேகம் அதிகமாக இருக்குது. தேவ ஜனங்களே, உங்க போராட்டம் தான் உங்க பெரிய அபிஷேகத்திற்கு அடையாளம். உங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்குதுன்னா பெரிய அபிஷேகம் இருக்கு, விட்டு விடாதீர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். கேளுங்க பார்க்கலாம். அப்பா பயன்படுத்துங்க. அக்கினி நெருப்பாய். சகோதரியே, கர்த்தர் உன் அறை கதவை தட்டுகிறார். விட்டு கொடுத்துரு சகோதரா, உங்களை விட்டு கொடுங்க. ஒருவர் உங்க வாசல் அண்டையில் நின்று கதவை தட்டுகிறார். அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்க போது, ஒரு புதிய அபிஷேகம். இதுவரை நான் அபிஷேகம் பெறவே இல்லைன்னு சொல்லுகிறவங்க மேல ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அந்நிய பாஷை. கேட்டு பாருங்க. ஏசப்பாவை நிரப்புங்கன்னு கேளுங்க, அவர் நிரப்புவார். தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும். கேளுங்க, எங்களின் குற்றங்களை எரித்து விடும். ஆமென், ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய்
ஒரு அக்கினி நிரப்பு, ஒரு அக்கினி நெருப்பு உங்ககிட்ட இறங்குகிறது. உங்க கையின் கட்டுகள் உடைகிறது. கை தட்ட முடியாது, ஆராதிக்க முடியாது, எல்லா தடைகள் உடைகிறது. சேர்ல உட்கார்ந்து இருக்கிற சகோதரா, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குறத நான் ஆவியில் பார்க்கிறேன். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, கட்டு உடைகிறது. அபிஷேகத்தின் வல்லமையினால் நுகம் உடைகிறது, நுகம் உடைகிறது. இருளின் ஆவிகள் எரிகிறது. அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது, கட்டுகள் உடைகிறது. ரிசீவ், ரிசீவ். புதிய அந்நியவாசம், புதிய வல்லமை. இந்த மாசத்துக்கு தேவையான அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு. ஒரு மலையை போல, ஒரு வல்லமையாக, ஒரு ஐஸ்கண்டியை போல, ஒரு கரண்ட் ஷாக் போல, ஒரு அபிஷேகம், ஒரு அக்னிமயமான அபிஷேகம் உங்க மேல இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of the Holy Spirit. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை. சகோதரி, உன் நாவை தொடுகிறதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். அப்படி எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் 2 நிமிஷம் உங்க நாவை ஒப்பு கொடுத்து செபிங்க. நாவை தொடுகிறார். God is touching your tongue. உங்க நாவை தொடுகிறார். Receive. இசையா நாவை தொட்டது போல புதிய வாசைகள் புறப்பட்டு வருவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. ரேசோதரபா, லீசாதரபா, லைசோதே, ரீபாசாதலரபா. புதிய அந்நிய வாசை புறப்படுவதாக, புறப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஆமென். இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை. ஒரு விஷயம் கூட, இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை. தொடுங்க, தொடுங்கப்பா. ஒவ்வொரு நாவை தொடுங்கப்பா. இயேசு தொடுகிறார். நாவியில் பார்க்கிறேன். The Jesus is touching your tongue. இயேசு உங்க நாவை தொடுகிறார். இயேசு தொடும் பொழுது எல்லா சாப கட்டுகள் உடையும், கற்பத்தின் கனி தடை உடையும், திருமண தடை உடையும். கேளுங்க, இயேசு என் நாவை தொடுங்கப்பான்னு கேளுங்க. தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். ஒவ்வொரு வேலையும் தொடுகிறார். தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென். ஒரு பெரும் அக்கினி நெருப்பாக, அக்கினி தணலாக, பிசாசின் கோட்டைகளை எரிக்கிற அபிஷேகமாக கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு அக்கினி ஜாலையும் இயேசுவுடைய வார்த்தையாக, இயேசுவாகவே இருக்கிறது. இயேசு அக்கினி மயமா இறங்கி வருகிறார். ஒவ்வொரு மேலையும், ஒவ்வொரு மேலையும் அக்கினி மயமான இந்த தங்க புறா இறங்குகிறது. இந்த மகிமையின் புறா இறங்கி கொண்டிருக்கிறார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. சொல்லுங்க. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி, புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். சகோதரா, சகோதரியே, தாயாரே, தகப்பன்மாரே, பெரியவர்களே, சிறியவர்களே,
கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணையாக வருகிறார், துணையாக வருகிறார். யார் எனக்கு உண்டு, யார் என் கூட வருவான்னு கண்ணீரோடு இருக்கிற சகோதரியே, கர்த்தர் உங்க கூட வருகிறார். ஆவியானவர் உங்க கூட வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட வருகிறார். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கேளுங்க கேளுங்க, ஒன் லாஸ்ட் டைம். இப்பொழுது இந்த ஆராதனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமை சிலர் மேல இறங்கி அவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கு, பலப்படுத்தி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. பணத்தினால் தர முடியாத பலம், படிப்பினால் தர முடியாத பலம், பரலோகத்தால் மட்டுமே தரக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குகிற இந்த வேளையில ஒவ்வொரு மேலையும் ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அனாயிண்டிங், குடும்பங்களை வாழ வைக்கிற, தொழிலை பிராஸ்பர் பண்ணுகிற, ஊழியத்தை செய்ய பண்ணுகிற புதிய அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. A new anointing is descending now. A new anointing is coming. புதிய அபிஷேகம் இறங்குகிறது. ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அபிஷேகம் தந்து, ஒரு புதிய அபிஷேகம் தந்து வழி நடத்துகிறது. ஒரு புதிய அபிஷேகம் தந்து பாதையை திறக்கிறது, கட்டுகள் உடைகிறது. புதிய அபிஷேகம் புறாவை போல ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்க வீடுகள் மேல இறங்குகிறதையும், உங்க வீடை சுத்தி வட்டமிட்டு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இந்த புறாவின் ரூபத்தில் பரிசுத்த ஆவியானவர் வட்டமிடுகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போகிறது, அந்த வெள்ளி சூனியம் வாய்க்காமல் போகிறது, அந்த சத்ருவின் சதிகள் வாய்க்காமல் போகிறது, அடிக்கடி உண்டாகிற அந்த போராட்டங்கள் வாய்க்காமல் போகிறது. நீங்க ஜெயிப்பீர்கள். கடந்த நாட்கள் சத்ரு உங்களை ஜெயித்து கொண்டிருந்தான். ஆண்டு சொல்லுகிறார், படிப்படியாக நீங்க முன்னேற போகிறீங்க, நீங்க ஜெயிக்க போகிறீங்க, நீங்க முன்னேறுகிறீங்க. உங்க வாழ்க்கை முன்னேறுகிறது. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு அங்குலம், ஒவ்வொரு அடி கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்க பிசாசை ஜெயித்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, அப்பா என்னை தாழ்த்துகிறேன்னு மட்டும் சொல்லுங்க. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவி. சில நேரம் தெய்வ ஜனங்களை யார்கிட்ட போய் என் கவலையை சொல்லணும்னு சொல்லி மனுஷன்ட்ட போய் அவ்வளோ கவலையும் கொட்டுறோம். ஆண்டு சொல்றாரு, மகனே மகனே மறந்துடாத, மகளை மறந்துடாத, உனக்குன்னு ஒரு அனாயிண்டிங் இருக்கு, உனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. நீ மனுஷன்ட்ட போகிற நேரம் இது அல்ல, மனுஷன்ட்ட உன் கவலையை கொட்டுற நேரம் இது அல்ல. இது கர்த்தருடைய பாதத்தில் உன் கண்ணீரை கொட்டுகிற நேரம், துருத்திகளை நிரப்புகிற நேரம். மனுஷனை நம்பாதே. எல்லா மனுஷனும் உன்னை ஏமாத்தலாம், நாசியில் சாசோல மனுஷர்கள் ஏமாத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் சமூகத்தில் இருந்து கேளுங்க, எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஓ அபிஷேகம் தந்து. வழி நடத்தும். ஆம் தெய்வச்சனங்களே, ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது,
உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து ஜெபத்தில் ஆவியில் பலன் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியான ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பலன் உங்களை கடைசி வரைக்கும் நடத்தும். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அடிந்து கர்த்தர் அநேகருக்கு மேலே விசேஷித்த நற்கந்தகமான அபிஷேகத்தை போட்டிருக்கிறார். உங்களை வாழ வைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை முடிந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கர்த்தர் வாழ வைக்க போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். துக்கத்தையே பார்த்தவங்க கண்கள், வெக்கத்தையே பார்த்தவங்க கண்கள் ஆச்சரியத்தை பார்க்க போகிறது, அற்புதங்களை பார்க்க போகிறது. ஒரு ஊழியனா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஊழிய குடும்பமாக ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வாழ்த்துகிறோம். குடும்பத்தார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேசத்தை நிரப்புகிறவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த சபைக்கு போய் கொண்டிருந்தாலும் சரி, எந்த ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் ஆவியை பலப்படுத்த கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளே உங்களோடத்தில் பேசியிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதத்திற்கும் கர்த்தர் தருகிற ஒரு தீர்க்க தரிசனமான நம்மளை வழி நடத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு செக் போல. ஒரு பேங்கில் நம்ம ஒரு செக்கினுடைய நோட்டீஸை கொடுக்கும் பொழுது அந்த செக் பேப்பரில் நமக்கு செக்கு கொடுத்த நபர் எவ்வளோ லட்சங்கள் போட்டிருக்கிறாங்களோ அந்த ரூபாவை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதனால தான் இத்தனை கோடி செக்கு, இத்தனை லட்சம் செக்கு நான் எனக்கு கிடைச்சது அப்படி இப்படிலாம் சொல்லி கொண்டு இருப்பாங்க. தேவ ஜனங்களே, இந்த வேதாகமும் நமக்கு ஒரு செக்கு போலதான். இதில் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்ம உபத்திரவமான நேரத்தில் இந்த செக்கு, இந்த வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பரலோகம் என்ற பேங்கில் கொடுத்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நிறைய நேரங்களில் நம்ம மாம்ச சிந்தனைகளிலே இருக்கிறதுனால வசனத்தால் நம்ம வாழ்க்கையில் பங்கு வகிக்க முடியவில்லை. ஏனென்றால் வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை மாம்சத்தில் யோசிக்கும் பொழுது, பயப்படும் பொழுது அது சோர்வாகுகிறது, தோல்வியை அடைய ஆரம்பிக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். ஏனென்றால் நாம் ஒரு பொழுதும் மாம்ச சிந்தனையில் வந்து தேவ ஆசீர்வாதங்களை நாம் இழக்கக்கூடாது. இன்னைக்கும் நம்மளோடு கர்த்தர் பேச போகிற வார்த்தை, நம்ம ஆவியை பலப்படுத்துகிற வார்த்தை, இந்த மாதம் நம்மளை பாதுகாக்க போகிற ஒரு அருமையான வார்த்தை. வேதம் முழுவதாகவுமே தங்க சுரங்கங்களாக இருந்தாலும் அதில் தேவையான ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எதை உணர்த்துகிறார் என்பதை இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 31:19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா தேவச்சனமே. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்கள் காதுகளில் கேட்டு உங்கள் சிந்தனைக்கு கொண்டு போய் உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போயிருங்க. இருதயத்துக்கு போகிற வார்த்தைகள் எல்லாம் விதைக்கப்பட்ட வார்த்தைகள். விதைக்கப்பட்ட எந்த வித்துமே வளரும். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கலாம். இதை உங்கள் இருதயத்துக்கு எடுத்து சென்று விட்டீர்கள் என்றால் அது நிச்சயமாக பலனை தந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஏங்குகிற, தாகிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் வசனம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுநாதர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் கனி கொடுக்க முடியாது. அவரே அல்லாமல் என்றால் அதனுடைய இன்னொரு அர்த்தம் அவருடைய வார்த்தை இல்லாமல். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஏன்னா ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறதுனால நீங்கள் வார்த்தையை இன்வால்வ் பண்ணும் பொழுது, என்ரோல் பண்ணும் பொழுது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்வைட் பண்ணிட்டீங்க. கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு வந்தார். அவங்க நினச்சி கூட பார்க்காத அற்புதத்தை அவர் செய்தார். காரணம், they have invited Jesus Christ of Nazareth. அவங்க ஒரு காலம் நினச்சதில்லை திராட்சை ரசம் தீரணும்னு நினைக்கல. அவங்க இப்படி ஒரு அவமானம் வரும்னு நினைக்கல. ஆனால் அந்த அவமானத்தை போக்குகிறவரை அவர்கள் கூட்டிருந்தார்கள், அவர்கள் அழைத்திருந்தார்கள். தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்கள் அவமானம் எப்போ வரும், உங்களுக்கு வேதனை எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாது. சத்ருவானவன் உங்களை பல இடங்களில் நீங்கள் விழும்படியாக தள்ளலாம். ஆனால் நீங்கள் செய்ய போகிற ஒரு விஷயம், நீங்கள் ஆல்ரெடி, நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை இன்வால்வ் பண்ண வேண்டும். நீங்கள் அவரை பங்காளராக உங்கள் மத்தியில் கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட முடியும்? அவருடைய வார்த்தையை வாசித்து உங்கள் இருதயத்தில் வைக்கும் பொழுது, அதை பத்திரப்படுத்தும் பொழுது இயேசுவையே நீங்கள் கூட வைத்திருக்கிறதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார்,
தேவச்சனங்களே, உமக்கு பயந்துன்னு சொல்லுகிற வார்த்தையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள், மனுஷருக்கு முன்பாக அவரை நம்புகிற நீங்கள், ரெண்டு விஷயம். கர்த்தருக்கு பயப்படுறீங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுனால தான் அவருடைய கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சபைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறீங்க, தேவனுக்கு பிரியமாக வாழணும், அவர் சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறது காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க. வருகிற ஆக்கனை தீர்ப்புக்கு பயப்படுகிறீங்க. நரகம் என்று இருக்கிறதை உணர்ந்திருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆழ்ந்த மனசில் புரிந்திருக்கிறதுனால தான், கர்த்தருக்கு பயப்படுறதுனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீங்க, ஆராதனைகளுக்கு செல்லுகிறீங்க, வசனங்களை வாசித்து கீழ்ப்படுகிறீங்க. அதனால் நம்பர் 1 பயப்படுகிறது. நம்பர் 2 அவரையே நம்பி இருக்கிறீங்க. அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறது. ரெண்டாவது விஷயம் கர்த்தரை நம்புகிறது. யாருக்கு முன்னாடி? மனு புத்திரர்களுக்கு முன்பதாக, ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்களுக்கு முன்பதாக, உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக, எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக, படித்தவர்களுக்கு முன்பதாக, எல்லாரும் முன்னாடி, டாக்டர்களுக்கு முன்னாடி, இன்ஜினியர்ஸுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லுவாங்க அது இப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க. டாக்டர் சொல்லுவார் இல்லை 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 அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அவங்க முன்னாடியும் கர்த்தரை நம்புகிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. ஒரு அருமையான சாட்சி ஆவியானவர் உணர்த்துகிறார். தேவ மனிதர் பிரைனார்ட் பிளெஸிங் சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த தேவ மனிதர் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் பொழுது, திருமணத்துக்கு பிறகு ஒரு துக்க செய்தி அவர் கேட்கிறார். என்னன்னா, அவங்க மனைவிக்கு கர்ப்பப்பையே கிடையாது, ஆனால் திருமணம் நடந்து விட்டது. அதை தெரிந்தவுடன் அவர் ஜெபிக்க செல்லுகிறார். 40 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம வைராக்கியத்தோடு உட்கார்ந்து விட்டார். நிறைய நேரம் தண்ணி குடித்து தான் உபவாசம் எடுப்பாங்க. ஆனால் அந்த மனிதன் வேதனை தாங்க முடியாம அங்கே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. 40 நாட்கள் முடியும் பொழுது ஒரு சவுண்டு கேட்குது. இட் இஸ் ஃபினிஷ்ட். அது நடந்தேறி விட்டது என்று ஒரு சத்தம், முடிந்து விட்டது என்று ஒரு சத்தம் கேட்கிறது. கதவை திறந்து வெளியே வருகிறார். வந்தால் மனைவி எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுகிறாங்க. உடனே ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அந்த கர்ப்பப்பையே இல்லாத அந்த வயிற்றுக்குள்ளாடி ஒரு பேபி உருவாயிருக்கிறத அவர்கள் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் ஒரு நார்த்திகவாதி, அவர் ஒரு எத்திஸ்ட், கடவுளே இல்லைன்னு சொன்னவர். அவர் தான் அந்த லேடிக்கு கர்ப்பப்பையே கிடையாதுன்னு சொல்லிவிட்டவர். அவர் ஆச்சரியப்படுகிறார். எப்படி இது நடந்தது? எப்படி இது சாத்தியம்? தேவ ஜனங்களே, டாக்டருக்கு முன்னாடி கர்த்தரை நம்பின பொழுது கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே போல இன்னொரு சாட்சி. ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு தேவ மனிதர், கிட்டத்தட்ட 7 அடி உயரம் இருப்பாராம். அந்த ஆளுக்கு பொண்ணே கிடைக்கல, திருமணமே ஆகாமல் இருந்தது, கருகருன்னு நெட்டையாக இருப்பார். தேவன் படைத்த படைப்பு, அது ஒரு அழகு. ஆனால் உலகம் அதை வெறுத்து இவர் உயரமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு எந்த பெண்ணுமே கிடைக்காமல் இருக்கும் பொழுது ரொம்ப உயரமாக இருந்ததுனால ஜபத்தில் வைத்திருந்தார். அப்பொழுது ஒரு மீட்டிங் நடத்த போகும்பொழுது அங்கே குட்டையாக, ரொம்ப குட்டியாக இருந்த ஒரு பெண்ணை பார்த்து, இதுதான் உன் மனைவி, இவளை தான் நீ திருமணம் செய்ய போகிறாய் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். அங்கே போய் கேட்டால் அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, அந்த பிள்ளை கர்ப்பப்பையே கிடையாது, நீங்கள் அதை கெட்டலாம் நினைக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் வேதனை ஆகிவிட்டது. ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டு சொன்னார், நீ அதை ஏற்றுக்கொள், நான் உனக்கு தருகிற மனைவி, அது எப்படி இருந்தால் என்ன, நான் தருகிறேன், நீ வாங்கிக்கொள்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து திருமணம் ஆனது. திருமணம் ஆன பிறகு ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது, அந்த சகோதரி மயங்கி அவர் மேலே சரிந்து விழுகிறாங்க. என்னென்ன ஆஸ்பத்திரிக்கு வேகமாக சென்று பார்க்கும் பொழுது கர்ப்பப்பை இல்லாத அந்த சகோதரியுடைய கர்ப்பப்பை உருவாகி அதுக்குள்ளாக தேவன் ஒரு குழந்தையை வைத்திருந்தார். அந்த குழந்தையை தேவன் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதர்களுக்கு முன்னாடி கர்த்தரை நம்புகிற ஒரு காரியம் உண்டு. அட்வொகேட்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் நம்பலாம், போலீஸ்காரர்களுக்கு முன்னாடி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம், உங்கள் தொழிலில் உள்ள மேனேஜர்களுக்கு முன்னாடி உங்களை நம்பலாம். போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு கர்த்தரையே நம்பியிருந்தான். அதை போத்திபார் அறிந்திருந்தார். போத்திபாருடைய மனைவி அறிந்திருந்தால். ஆம் தேவ ஜனமே, நாம் மனிதனுக்கு முன்பதாக தேவனை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மளை கைவிடுவதில்லை. சிங்க கவி வருகிறது தானியேலுக்கு.
அந்த ராஜாக்கு முன்னாடி தானியேல் வந்து கர்த்தரையே நம்பினவனாக இருந்தான். அந்த ராஜா சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் சில ரகசியங்களை உங்களோடு பேசுகிறார். தேவ ஜனமே, உங்களுக்கு தனி பாதை. ஏன்னா தேவனை நம்புகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற, மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற உங்களுக்கு எல்லார போல பாடுகள் இருக்காது. உங்களுக்கு விசேஷித்த பாடுகள் இருக்கிறது. காரணம், விசேஷித்த உயர்வு இருக்கிறது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களும் கர்த்தருக்கு மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரை நம்புகிறவங்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. என்னைக்காவது பேதுரு நினச்சி பார்த்துருப்பாரா, தன்னுடைய நிழல் பட்டு பிசாசு ஓடும் என்று, தன்னுடைய நிழல் பட்டு பேய்கள் அலரும் என்று நினைத்தாரா? என்னைக்காவது பவுலடியார் நினைத்தாரா, மரித்தவர்களை எழுப்பாட்டுவேன் என்று, பாம்பு கடித்து உயிர் போகாமல் இருக்கும் என்று நினைத்தாரா? அவருடைய கச்சிப்பை தூக்கி போடும் பொழுது கேன்சர் குணமாகும் என்று நினைத்தாரா? அவர் பெல்ட்டை தூக்கி போடும் பொழுது அவர் கட்டியிருந்த பெல்ட்டில் தேவனுடைய மகிமை இருந்தது. பிணியாளிகள் மேலே, வியாதியஸ்தர்கள் மேலே, பேய் பிடித்தவர்கள் மேலே போடும் பொழுது அந்த அசுத்தாவிகள் ஓடும் என்று என்னைக்காவது கனவில் கூட அவர் நினைத்ததில்லை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும், கர்த்தர் நல்லவர் என்பதை மனுஷனுக்கு முன்பதாக நம்பி காட்டுகிறவர்களுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணது எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. சிங்கக்கவிக்குள்ளே போக வேண்டிய ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, ஸ்பெஷல் வேதனை வந்துச்சு, தனி பாடுகள் வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தனியான வேதனை, வித்தியாசமான வேதனை, வித்தியாசமான பாடுகளுக்கு உள்ள போய் கொண்டிருக்கிற சகோதரியே, வித்தியாசமான வேதனைகளுக்குள்ள போய் கொண்டிருக்கிற சகோதரா, உனக்கு வித்தியாசமான உயர்வு உண்டு, வித்தியாசமான உயர்வு உண்டு. சிங்க கவிக்குள்ள ஒருத்தர் கூட போனது கிடையாது, போனா திரும்பி ஒருத்தர் கூட உயிரோடு வந்தது கிடையாது. இந்த வேதாகமத்தில் சிங்க கவிக்குள்ள போயிட்டு வந்த ஒரே நபர்னா அது தானியேல். ஏன் தானியேலே உமக்கு வித்தியாசமான பாடுகள் என்றால், மனிதர்களுக்கு முன்னாடி நான் கர்த்தரை நம்பினேன். ஒரு சட்டம் உண்டானது, ராஜாவை மட்டும் அவர் உண்டு பண்ணின பொருசலையை வணங்க வேண்டும் என்று சட்டம் உண்டான பொழுது நான் கர்த்தரையே நம்பினேன், நான் கர்த்தருக்கே பயந்தேன். சிங்கங்களுக்கு நான் பயப்படவில்லை, மாம்சத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நான் பயப்படவில்லை. ஆவியையும் ஆத்மாவையும் என்னுடைய நித்திய காலத்தில் நித்தியமாக எரிக்கப் போகிற என் கர்த்தருக்கே நான் பயந்தேன். அந்த உன்னதமான கர்த்தருக்கு நான் பயந்து நடந்தபடியினால் எனக்கு உண்டு பண்ணினது பயங்கரமாக இருந்தது. ஆம் தேவ ஜனங்களை தானியேலை அன்று உயர்த்தி வைத்தார். ஆமான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மொர்தகாய் என்னுடைய காலத்தில் எல்லாரும் மொர்தகாயை போல வைராக்கியம் பாராட்டவில்லை. ஆனால் ஒரு மொர்தகாய் வைராக்கியம் பாராட்டினார். ஒரே ஒரு மொர்தகாய் ஆமானுக்கு வணங்காமல் கர்த்தரை வணங்கினான். மனுஷ சிலை வழிபாடுகளைப் போல மனுஷ வழிபாடுகளை அவன் கடைபிடிக்காமல் கர்த்தரையே வணங்கினான். கர்த்தருக்கு பயந்ததினாலும், மனிதர்களுக்கு முன்பதாக, ஆமானுக்கு முன்பதாக கர்த்தரையே நம்பினதினாலும் அவனுடைய குலம், யூத குலத்தை அழிக்கலாம் என்று ஆமானுக்குள்ளாடி பிசாசு இரத்த வெறி கொண்டு எழும்பினது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரையே நம்பினதினால் அந்த 19வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. என்னைக்காவது மொர்தகாய் நினைத்தாரா, ராஜாவுடைய குதிரையில ஏறுவேன்னு, ராஜாவுடைய கிரீடத்தை தலையில வைப்பேன் என்று? இல்லை, தலையெல்லாம் மண்ணை வாரி போட்ட அந்த தலையில, மண்ணு வச்ச தலையில பொன் கிரீடத்தை வைக்க கர்த்தர் நியமிச்சார். காரணம், கர்த்தருக்கு முன்பதாக பயந்ததினால், கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருந்ததினால், மனுஷனுக்கு முன்பதாக தேவன் தான் தேவன் என்று சொன்னதினால் கர்த்தர் தலையை உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறது பெரிதா இருக்கிறது. அது பெரிதா இருக்கிறது, அது உங்கள் கண் காணவில்லை. நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் இந்த உலகத்தில் ஒன்றுமே காணாமல் என் தாயும் என் தகப்பனும் என் பாட்டி என் தாத்தாலாம் மதித்து விட்டார்கள். தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் சில நேரம் சிலருக்கு வயதாய் அவங்க மறித்திருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், அவர்களுக்கு பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. நீதிமானுக்கு டபுள் ப்ரொமோஷன். இன்னைக்கு இந்த ஊரில், இந்த உலகத்தில் உள்ள எம்எல்ஏயும் பெரிய பெரிய நபர்களும் பரலோகத்தில் வந்து அனாதை போல நிற்பார்கள். ஏனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினாலும், நித்திய ஜீவன் உள்ள ரகசியத்தை தெரியாததினாலும் பரலோகத்தில் உங்களுக்கு முன்னாடி கைகட்டி நிற்பார்கள். இதை என்னைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? பாருங்கள், லாசரு ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டார். ஐஸ்வர்யவான் நரகத்தின் பாதாளத்தில் கிடந்தான்.
அதனால் தேவச்சனமே தப்பி தவறி இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படாமல் போயிட்டீங்கன்னா, வட்டியும் குட்டியுமா நம்மளுடைய பாஷையில் சொன்னால் மொத்தமாக வட்டியோடு குட்டியோடு சேர்த்து கர்த்தர் உங்களை பரலோகத்தில் உயர்த்தி வைப்பார். உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்தில் உயர்வுகள் உண்டு. இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவனுக்கும் பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நாளில் கடைசி நிமிஷத்தில் இயேசு என்ன மன்னிக்கிட்டு சொல்லிட்டு பரலோகத்தில் வந்தவனும் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிங்களா? இல்லை தேவ ஜனமே, இன்றைக்கி ஓலை வீட்லேயும் ஒழுகிற வீட்லேயும் கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கா இல்லையா? இந்த உலகத்திலே தாழ்வாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் பொழுது பரலோகத்துலேயும் நீங்கள் தாழ்வாக இருந்தால் எப்படி இருக்கும்? கர்த்தருக்காக பாடு சகித்தவர்களுக்கு பரலோகத்தில் கிரேடு உண்டு, உயர்வு உண்டு. சிலுவையில் கடைசி நொடியில் ஒரு பாவி மனம் என்ன செய்கிறான்? மனம் திரும்புகிறான். ஒரு வல்லமையான தேவ மனிதர் சொன்னார், சிலுவையில் செய்கிற பாவத்தெல்லாம் செய்துட்டு கடைசியில் அவன் மனம் திரும்புகிறான். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் எத்தனை அடிகளை வாங்கி எவ்வளோ சித்திரவதைப்பட்டிருக்கிறார், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இப்படிப்பட்ட பவுலும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாவியும் ஒரே ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? பரலோகத்தில் போனோன்னா பவுலும் அந்த பாவியாக கடைசியாக மனம் திரும்பினான 2 பேரும் ஒரே சீட்டில் ஒரே லெவலில் இருப்பாங்கன்னு நினைக்கிங்களா? இல்லை தேவச்சனமே, இந்த உலகத்தில் படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை, படித்தவங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அதே போல் இந்த பூமியில் இரத்த சாட்சியாக மரித்தவங்களும், இந்த பூமியில் கஷ்டப்பட்டவங்களும், இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படாமல் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்து லாசருவை போல பிரவேசித்தவர்களுக்கும் வித்தியாசமான ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் ஒரு 80 வருஷமாகி இந்த உலக வாழ்க்கையில், ஒரு 100 வருஷமாகி ஒரு உலக வாழ்க்கை, மிஞ்சி போனால் 80, மிஞ்சி போனால் 85, 90, 100 வருஷம் தான் இந்த பூமியில் வாழ போகிறோம். இந்த இடத்துல தாழ்வாய் இருந்தால், வீடு இல்லாமல் இருந்தால், நிலம் இல்லாமல் இருந்தால், திருமணம் ஆகாமல் இருந்தால் எத்தனை கஷ்டப்படுகிறீர்கள். இதே போல் நித்தியமாய் வாழப்போகிற அந்த வீட்டில் நீங்கள் தலைகுறைவாக நீங்கள் சிறுமைப்பட்டு இருந்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். நிறைய பேர் யோசிக்கிறது, நான் பரலோகத்தில் ஒரு இடம் கிடச்சிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவ ஜனங்களே, பரலோகத்தில் உயர்வு இருக்கிறது. அங்கே போன பிறகு தான் தெரியும், ஐயோ நான் நல்லா வாழ்ந்திருந்தா இன்னும் உயர்வாக இருந்திருப்பேனே, இன்னும் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேனே, இங்கேயே நான் தரக்குறைவாக இருக்கிறேனே. தேவ ஜனங்களே, பரலோகம் இன்பமானது தான். ஆனால் அங்கே ஆச்சரியமான விஷயம் இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட இருக்கக்கூடிய ஒரு சலுகை இருக்கலாம், அவரோடு நடக்கிற வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இதை தூரத்திலேருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மட்டும் கிடச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது அல்லவா? இயேசுவோடு நடக்கணும் அல்லவா? பவுல் கூட இயேசு நடந்து போய் கொண்டு இருப்பார். ஏன்னா பவுல் ஆண்டவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் கடைசி வயசில் குடிகாரனாக இருந்து கடைசி நொடியில் மறிக்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்புகிறவன் இயேசு கூட கையை பிடிச்சி நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அநேக தேவ தரிசனங்களை பார்த்த அநேக ஊழியர்கள் சொல்கிறாங்க, பாடுபட்டவங்களுக்கு உயர்வு அதிகமாக இருக்கிறது. சாதாரண கடைசி நேரத்தில் மனம் திரும்புகிறவங்களுக்கும், கர்த்தருக்காக ஒன்றும் செய்யாமல் எப்படியோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போனவங்களுக்கும் உயர்வு குறைவாக இருக்கும். நிறைய நேரம் நம்ம நினைப்போம், ஒரு வீடை கட்டணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வீடை சின்னதாக கட்டிடுவோம். நாளைக்கு பார்த்தா உங்கள் பிள்ளை திருமணம் ஆகி பிறகு அந்த பிள்ளை 2 பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு பிள்ளை வெளியே வாடகை பிடிச்சிருந்துட்டுருக்கோம். அப்போ யோசிப்போம், கூட கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாமே. இந்த கார் வாங்கும் பொழுது குட்டியாக வாங்கிடுவாங்க. பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு மருமகாலோ யாராவது வீட்டுக்கு வந்த பிறகு ஐயோ கொஞ்சம் பெரிய காராக வாங்கினா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பாங்க. ஆரம்பத்தில் கார் வாங்கும் பொழுது ஏதாவது ஒரு குட்டி காரையாவது வாங்கிடலான்னு நினைப்பாங்க. வீடு கட்டும் பொழுது ஒரு குட்டி வீடையாவது கட்டிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் வாங்கின பிறகு ஐயோ கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்க கூடாதா? இதே போல தான் தேவஜனமே, பரலோகத்துக்குள்ளே எப்படியாவது பேர்லாம் நம்ம நினைக்கிறோம். நரகத்துக்கு போகிறத காட்டிலும் பரலோகத்துக்கு போய் அந்த வாசல் அண்டையிலேயாவது உட்காந்துருலாம் நினச்சி கொண்டு இருக்கிற நம்ம, பரலோகத்தில் வாசல் அண்டையில் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி பரலோகத்துக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் பரலோகத்துக்கு கதவுக்கு வெளியே நித்திய காலமாக உட்கார போகிறீங்கன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். வெளியே தான் இருக்கிறீங்க, உள்ளே உங்கள் கணவர் இருக்கிறாங்க. உங்கள் கணவர் எப்படியோ ஜெபிச்சு அவர் உள்ளே போயிட்டார். நீங்கள் வெளியே மட்டும் இருக்கட்டும் சொல்லி கடைசி வரைக்கும் பாவியாக சண்டை போட்டு ஒரு சண்டைக்காரியாக இருந்து கடைசியில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனம் திரும்பிட்டு மறிக்கிறீங்க. ஆனால் பரலோகத்துக்கு வாசல்லே இருக்கிறீங்க. 1-2 நாள் இல்லை, நித்திய காலமாக வாசலில் இருந்து அவங்க மனசு எப்படி இருக்கும்? உங்கள் கணவரெல்லாம் உள்ளே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உங்கள் குடும்பத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க இயேசு கூட இருக்கிறத பார்க்குறீங்க, ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. ஆனால் நீங்களோ வாசலில் வெளியே இருக்கிறீங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாதுன்னா இந்த பூமியில் தனிப்படையான பாடுகள் உண்டு, தனியான வேதனைகள் உண்டு. ஒருவேளை இந்த பூமியில் ஆசீர்வாதம் பரலனா அங்கே வட்டியும் குட்டியுமா சேர்த்து கிடைக்கும் தேவச்சனங்களே. அதனால தான் இந்த பூமியில் சிலது நடக்கலைன்னா பயப்படவே கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நடந்தால் அது பூமியில் நமக்கு கிடைத்து விட்டது.
ஆண்டு சில நன்மைகளை செய்கிறவர்களை பார்த்து சொன்னார், இந்த பூமியிலே நான் செய்துட்டேன்னு சொன்னால் அந்த பூமியிலே நன்மை கிடச்சிட்டு, ஆனால் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியலை, இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியாமல் இருந்தால் அது பரலோகத்தில் கூலி உண்டு. தான் செய்தனுடைய பாராட்டு, நான் ஏழைக்கு உதவி செய்தேன்னு சொன்ன பாராட்டு இந்த உலகத்திலே கிடச்சிட்டுனா அது பரலோகத்தில் கிடைக்காதுன்னு ஆண்டு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெறணும்னு சொன்னால் 80 வயசுலேருந்து 90 வயசுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுவீங்க. ஆனால் பரலோகத்தில் ஒரு சாதாரண பிலீவராக, ஒரு சாதாரண ஒரு வெண்வஸ்திரம் தரித்த ஒரு நபராக இருப்பீங்க. அங்கே உங்களுக்கு முன்னாடி உண்மையாக பாடு செய்கிறவங்க பயங்கரமான பொறுப்புகளில் இருப்பாங்க, ராஜ குதிரையில் வந்து நிற்பாங்க. நீங்கள் அங்கே ஒரு வேலைக்காரனை போல் நிற்பீங்க. ஒருவேளை நான் சொல்லுகிறது வேதத்தில் எங்கே இருக்குங்களான்னு கேட்பீங்க. தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய தரிசனங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் எழுதுனா இடம் பத்தாதுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவனுக்காக சித்திரவதைப்பட்டவங்க, தேவனுக்காக பாடுபட்டவங்க இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடைக்காம பரலோக ராஜ்யத்துக்கு போயிருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக கஞ்சும் ஊறுகாவும் குடித்த ஊழியர்கள் உண்டு, உப்பு இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டவங்க உண்டு. சோத்து பானையில் ஒரு கரண்டி அரிசியை தான் போடுவாங்க, அம்மா அப்பா தண்ணியை தான் குடிப்பாங்க, பிள்ளைகளுக்கு அந்த கஞ்சி கொடுப்பாங்க. சாப்பாடை சாப்பிடும் பொழுது முறுக்கு மணந்து பார்த்து, மீன் குழம்புகளை மணந்து பார்த்து சாப்பிட்ட பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகளுக்கு அந்த மீன் குழம்பை கொடுத்தவங்க உண்டு. சபையில் விசுவாசிகள் ஏதாவது கொடுப்பாங்க, அந்த சாப்பாடை அந்த கூட்டினுடைய மனத்தை வைத்தே சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு கூட்டை கொடுத்த பெற்றோர்கள் உண்டு. இவர்கள் எங்கே போவாங்க? இன்றைக்குள்ள விசுவாசிகள் சாப்பாடில் குறைவு இருக்குதா? நல்ல தோசை சாப்பிட்றாங்க, நல்ல சாம்பார் சாப்பிட்றாங்க, என்ன குறைவு இன்னைக்கு இருக்கிறது? ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த ஊழியர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்க. கிழிஞ்ச சட்டைகள், கிழிஞ்ச சாரம், கிழிஞ்ச நைட்டிகள், கிழிஞ்ச சாரிகள், உள்ள இன்னர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றக்கூடிய வாங்கக்கூடிய பைசா இல்லை. ரொம்ப வேதனைப்பட்டாங்க. மசாலா பொடிகள் வாங்கக்கூடிய பைசா இல்லை. இவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறானே ஒரு கிறிஸ்தவன், அவனுக்கும் இந்த கஷ்டப்பட்ட தேவ ஊழியர்களுக்கும் சமமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மனசாட்சி தொட்டு யோசித்து பாருங்கள். பரலோகத்தில் உயர்வுகள் உண்டு தேவ ஜனமே, பரலோகத்தில் ஆவிக்குரிய ஆடைகள் உண்டு, பரலோகத்தில் ஆவிக்குரிய உயர்வு உண்டு. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, இந்த பூமியில் தனி பாடுபடுகிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, பெரிய உயர்வு இந்த பூமியிலையும் இருக்குது. பெரிய உயர்வு, ஒருவேளை உங்களுக்கு உயர்வே வரலன்னா பரலோகத்தில் வட்டியும் குட்டியுமா வச்சுருக்கிறார் லாசருவை போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? இந்த பூமியில் அநேக ஆசீர்வாதங்களை பெறாமல் போயிருக்கலாம். அவர்கள் நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் அவர்கள் இளிச்சவாயன் கிடையாது, அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்களே, வாழ வேண்டிய வயசில், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் ஸ்தேவான் மரித்தானே, அவன் என்ன இளிச்சவாயனா? இல்லை, கர்த்தருக்காக தன் ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த உலக உல்லாசங்களையும் சுற்றி பார்க்கணும், பல தேசங்களுக்கு போகணும்னு நினைக்காம பவுல் சிறையிலே கடந்தாரே, சிறை சாலையில் இருந்து வெளியே கொண்டு வந்து கழுத்து அறுத்த அந்த ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டதே. இவர்கள் எல்லாரும் நம்ம பாஷையில் சொன்னால் இளிச்சவாயர்களா? இல்லை, அவர்கள் தான் ஞானிகள், பிரதான ஞானிகள். கர்த்தருக்காகவே விதைத்தார்கள். ஆயிரமான ஆண்டுகள் அவரோடு சந்தோஷமாக இருக்க தன்னுடைய ஜீவனை பார்க்காமல் அவர்கள் தான் தேவனுக்காக விதைக்கப்பட்ட விதைகள். அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவில் அறிவாளிகள், நாங்கள் பைத்தியக்காரங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அனுபவிக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் உதறி போடப்படுகிற, உருட்டி போடப்படுகிற அழுக்கை போல் இருக்கிறோம் அப்படின்னு வேதனைப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவில் அறிவாளியாக இருக்கிறீங்க, நீங்கள் வாழ்ந்துடுறீங்களேப்பா, கடன் வாங்கியாவது வாழ்கிறீங்க, நாங்கள் சாப்பிடாம பட்னியாக கிடக்கிறோம். நீங்கள் வஸ்திரம் இல்லைனா லோன் போட்டாது வஸ்திரத்தை வாங்கிடுவீங்க, லோன் போட்டாதே எதாவது செஞ்சுருவீங்க. ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிறேன்னா லோன் போடலையப்பா, உனக்கு இது இல்லைன்னா எப்படியாவது உருண்டு பிறண்டாவது வாங்கிடுவேன் இந்த பூமியில், ஆனால் நான் வாங்காமல் அனாதையாக நிற்கிறேனே, நாங்களாம் இளிச்சவன் தானே அப்படின்னு நினைக்கும் போது தான் பரலோக ஒரு ரகசியத்தை டிக்ளேர் பண்ணுது. இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் இளிச்சவாயன் சொல்லப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் பைத்தியக்காரன்னு சொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானிகள், கிறிஸ்துவுக்குள் உயர்ந்தவர்கள். இந்த உயர்வான சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், தேவ ஜனங்களே, ஒருவேளை சில ஆசீர்வாதம் உங்கள் கைக்கு வரலன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, மொத்தமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ ஜனங்களே,
ஆவியானவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள், ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு கிடைக்கலையேன்னு ஏங்காதீங்க, மொத்தமாக கிடைக்கிறது உங்களுக்கு தான். நான் ஒரு இளிச்சவாயனா மாறிட்டேனே நினைக்காதீங்க. என்னை பார்த்து இந்த உலகம் பைத்தியம்னு சொல்லுதே நினைக்காதீங்க. தேவ வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறுது. இந்த உலகம் உங்களை பைத்தியம்னு சொல்லுதுன்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க. இந்த உலகம் உங்களை இளிச்சவாயன்னு சொல்லுதுன்னா நீங்கள் உண்மையான தேவ பிள்ளையாக இருக்கிறீங்க. அதனால தான் அப்படி சொல்லுது. ஆனால் நம்ம ஆண்டவர் என்றைக்கும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரா? ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டு உயர்வுகளை தருவார். அவர் உங்களை உயர்த்தாமல் இருக்க மாட்டார். இந்த பூமியில் அவருடைய திட்டத்தை செய்கிறதற்கு என்ன தேவை அதை தருவார். பதவிகளை தருவார், படிப்புகளை தருவார், அந்தஸ்துகளை தருவார். சபையை கட்டணும்னா அதுக்கு இத்தனை லட்சங்கள் தேவைன்னா அதை தருவார். வீடை கட்டுறதுக்கு தேவைன்னா தருவார். தேவ ஊழியத்தை செய்கிறதுக்கு வாகனங்கள் தேவைன்னா அதை தருவார். எதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்யணுமோ அதை செய்கிறதற்காக கர்த்தர் தருவார். அதனால தான் பேசியிருக்கிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஹவு பிக் இட் இஸ், எவ்வளோ பெருசாக இருக்கிறது. தேவ ஜனங்களே, தேவ ஊழியர்களை நினைத்து பாருங்கள். வேதத்தில் எழுதப்பட்டவனுடைய ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள். யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதனால் நான் எல்லாம் இழந்துட்டேன். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, நான் ஏசப்பாவை ஆராதிக்காமல் இருக்கும் பொழுது கூட நான் நிறையா வஸ்துக்களோடு வாழ்ந்தேன், வீடு இருந்துச்சு, ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு எல்லாம் என்னை விட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. நான் சொல்கிறேன், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட உடனே எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அதெல்லாம் 2 மடங்கு திரும்பி உங்களுக்கு வரும். ஒரு வேளை வராட்டியும் பரலோகத்தில் வட்டியும் குட்டியுமா நீங்கள் அனுபவிப்பீங்க. பின்ன ஏன் கவலைப்படுறீங்க? பின்ன ஏன் பயப்படுறீங்க? இல்லை பாஸ்டர், எப்படியாவது இந்த உலகத்தில் நல்லா வாழணும், அப்படி ஆசைப்பட்ட உலகத்தில் வாழ வச்சிருவார். பிறகு பரலோகத்தில் கதவுக்கிட்ட போய் நிற்கணும்னு நினைக்காதீங்க. பரலோகத்துலேயும் சந்தோஷமாக இருக்குன்னா ஏதாவது சேர்க்கணும் அல்லவா? இந்த பூமியில் பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அதுக்குள்ள வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். நித்தியமாக நம்ம வாழ போகிறது அந்த பரலோகத்தில் தான். அதனால் கொஞ்சம் கஷ்டம் சகிச்சு கொள்ளலாமே, கொஞ்சம் வேதனை சகிச்சு கொள்ளலாமே. ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கை ஒரு பயணம், நம்ம வாழ போகிறது இங்கே இல்லை. தேவ ஜனங்களே, இந்த வாழ்க்கைன்னு சொல்கிறது பஸ்ஸில் போகிறது போல். திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிறீங்கன்னா ஒரு பஸ்ஸில் போவீங்க. அந்த பஸ்ஸை நான் சொந்தமாக வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம். பிகாஸ் இட் இஸ் அ ட்ராவல். வி ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் திஸ் வேர்ல்டு. நாம் ஒரு பயணிகள், பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு பயணிகள். இந்த உலகத்தில் நமக்கு வீடு இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன, நிலம் இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன, பதவி இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன, உண்மையான பதவிக்காக காத்திருக்கிற நாம், உண்மையான பரலோக வீட்டுக்காக காத்திருக்கிற நாம், உண்மையான பொக்கிஷத்திற்காக காத்திருக்கிற நாம், இந்த இம்மையில் இருக்கிற பரலோகத்துக்கு செல்லுகிற இந்த பயணத்தில் எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு ஏங்காதீர்கள். திருநெல்வேலிக்கு போகிற நீங்கள், திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிற நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க. இந்த பஸ்ஸை நான் விலை கொடுத்து வாங்கணும், ஏன்னா நான் போயிட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறது அது ஒரு அறிவில்லாத தன்மை. இந்த சீட்டை என்னுடைய சீட்டாக மாற்றணும்னு நினைக்கிறது அது ஒரு அறிவில்லாத தன்மை. ஏனென்றால் ஒரு மணிக்கூர் ட்ராவல், அந்த 1 மணிக்கூர் தான் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க போகிறீங்க. ஆனால் உங்கள் வீடு வந்தோடனே உங்கள் ஆயுசு காலம் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. இதே போல் தான் தேவஜனமே, இந்த பூமியில் வீடு கட்டுறது நல்லதான்னு கேட்டால் நல்லது தான். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாருன்னா கெட்டுங்க. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தா கார் வாங்குங்க. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தா எல்லாம் செய்யுங்க. வாய்ப்பு கொடுக்கலையா சந்தோஷமாக இருங்க, கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த உலகத்தார் உங்களை குறை சொல்லுவாங்க, ஐயோ இவனுக்கு அது இல்லை, ஐயோ இவனுக்கு இது இல்லை. ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிளில் எங்கேயாவது உங்களை பார்த்து நீ வீடு கட்டி தான் ஆகணும், நீ திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. பவுல் சொல்கிறார், திருமணம் பண்ணலைன்னா சந்தோஷமாக இருங்க, நீங்கள் கிறிஸ்துவை பிரியப்படுத்த வாழ்வீங்க, என்ன போல இருக்கிறது நல்லதுன்னு அவர் சொல்லுகிறார். திருமணம் ஆனால் கணவனுக்கு பயந்து வாழணும், திருமணம் ஆகலையா கிறிஸ்துவுக்கு பயந்து வாழணும். அவ்வளோதான் விஷயம். திருமணம் ஆனவர்கள் சரீரத்தில் அநேக உபத்திரப்படுவார்கள் என்று பவுல் எழுதிட்டார். எங்கேயும் திருமணம் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லவே இல்லையே தேவஜனமே. திருமணமாக தடையாக இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க. அநேகர் திருமணம் ஆகாதவங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு திருமணமே ஆகாதுன்னு கிடையாது, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்து தருவார். ஆனால் இந்த உலகத்தில் நிறைய தாயார், நிறைய தகப்பன்மார் திருமணம் ஆகாமல் மறித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இழப்பு வந்துட்டால் பயப்பட வேண்டாம். ஐயோ நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வீடை கட்டாமல் ஒரு சொந்த வீட்டில் படுக்கலையேன்னு சொல்லி ஏங்க வேண்டாம். அது உலகத்தார் நினைக்கிறது. பேதுரு செய்த தவறு என்ன தெரியுமா? தேவனுக்கு ஏற்றவைகளை நினைக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நினைத்தான்.
அதனால தான் ஆண்டவராக இயேசு கடிந்து கொண்டார், அப்பாலை போ சாத்தானே. ஏன்னா தேவ திட்டத்தில் மனுஷனுக்கு ஏற்ற விதத்தில் நினைக்கக்கூடாது. 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன கேவலமாக பேசுவாங்க. தேவ ஜனங்களை அவங்க பேசட்டும். அவங்களுக்கு முன்னாடி பைத்தியமாக இருக்கிறோன்னா நமக்கு பரலோகத்தில் பயங்கரமான பலன் உண்டு. நம்ம வீடை வச்சு நம்மளை மதிக்கிறவன் நம்மளை கடைசி வரைக்கும் மதிக்க மாட்டான். நம்ம நிலத்தை வச்சு மதிக்கிறவன் நம்மளை கடைசி வரைக்கும் மறைக்க மாட்டான். ஆனால் உங்கள் சுபாவத்தை வைத்து இவங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி உங்களை மதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மதிப்பு கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். ஏன் தெரியுமா? அவங்க வீடுனால உங்களை மதிக்கலை, அவங்களோட பணத்தினால உங்களை மதிக்கலை, உங்கள் கேரக்டர்னால, உங்கள் கனியினால், உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறதுனால உங்களை மதித்தாங்க பார்த்தீங்களா. அது காசு பணத்தினால வந்த ஒரு தேவனுடைய ஒரு மரியாதை அல்ல, அது தேவனே உண்டாக்குன மரியாதை. கர்த்தர் வீடு கொடுத்தார், அதனால என்னை மதித்தாங்க. கர்த்தர் எனக்கு பணத்தை கொடுத்தார், அதனால என்னை மதித்தாங்க. இது நிலச்சி நிற்காது. அதே வாய் சொல்லும், இவன் கள்ளத்தனமாக சம்பாதிச்சான்னு சொல்லும். ஆனால் உண்மையாக வாழ்ந்து பாருங்களேன், அதனுடைய மதிப்பு இந்த உலகத்தில் இருக்கும், பரலோகத்திலும் இருக்கும். தேவ ஜனங்களே, அதனால் சில ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு சொல்லி உங்களை பிசாசு குத்துவான். நல்ல வேலை இல்லைன்னு குத்துவான், பிஸ்னஸ் இல்லைன்னு குத்துவான், வீடு இல்லைன்னு குத்துவான், திருமணம் ஆகலைன்னு குத்துவான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, இதை எல்லாம் சகித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா இது ஒரு டிராவல். இந்த பயணத்தில் கர்த்தர் உங்களுக்கு தேவையானது தருவார். தேவையானதை கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து இருக்கும். ஒரு வேளை வரலையா, சோர்ந்து போகாதீங்க. ஆர்டர் மொத்தமாக உங்களுக்கு தருவார். தெய்வ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். இந்த பூமியிலையும் ஆசீர்வாதம், பரலோகத்துலேயும் ஆசீர்வாதம். அதனால் இந்த மாதம் ஆண்டு சொல்கிற வாக்குத்தத்தம், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் பூமியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலையும் ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்களை, தேவ சித்தத்தை செய்கிறதற்கு எதுவாக இருந்தாலும் தருவார். என்னை பொறுத்தவரை தேவ சித்தத்தை செய்ய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னா அதையும் கூட அவருக்கு தர வல்லமை உள்ளவர். ஒரு வல்லமையான தேவ மனுஷர் உண்டு. அந்த மனுஷர் ஹீலிங், டெலிவரன்ஸ் ஆண்டு அவருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்திருந்தார். பிசாசுகள் அலறும், பிசாசுகள் ஓடும். பாருங்கள், கடந்த நாட்களில் அகமதாபாத்தில் ஒரு பிளெயின் வந்து கிராஷ் ஆச்சு. அதை இன்னைக்கு நியூஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, அது பைலட்டினுடைய தற்கொலை முயற்சின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு தேவ மனிதனாகி அந்த தேவ மனிதன் பிசாசுகளை விரட்டவும் நோயிலிருந்து விடுதலையும் கட்டளையிடுகிற அந்த தேவ மனிதனுக்கு சொந்தமாக ஆண்டு ஒரு பிரைவேட் ஜெட்டை கொடுத்தார். அதாவது ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக அதை தாரார். ஏன் தெரியுமா? யோசித்து பாருங்க. ஒரு அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத ஆவி, ஒரு தற்கொலை ஆவி உடையவன் ஒரு ஃப்ளைட்டை ஓட்டும் பொழுது, இப்படிப்பட்ட டெலிவரன்ஸ் ஊழியம் செய்கிறவங்க அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினா அங்குள்ள பிசாசுகள் ஆடத் தொடங்கும். அங்குள்ள பிசாசுகள் என்ன செய்யும், இந்த ஊழியர்களை டென்ஷன் பண்ணும். அவர்கள் எல்லா நேரமும் ஜபத்திலே இருப்பாங்கன்னு கேட்டால் சில நேரம் ஃப்ளைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த அசுத்த ஆவி பிடித்தவங்க, அசுத்த ஆவி பிடிச்ச மனிதர்கள் அங்கே இருக்கும் பொழுது, இல்லை ஃப்ளைட்டை ஓட்டும் பொழுது ஒரு தற்கொலை முயற்சி அவன் பண்ணுறான்னா அந்த ஊழியம் அடிப்படை வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தற்கொலை ஆவிகள் உள்ளவங்க இல்லாத ஒரு நல்ல ஒரு பயணத்தை செய்யணும்னா சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இருக்கணும். ஒரு ஃப்ளைட்டுன்னு சொல்லும்பொழுது அதுக்குள்ளே எத்தனை பாவிகள் இருப்பாங்க, விபச்சாரக்காரர்கள் இருப்பாங்க, வெளிநாட்டுக்காரங்க இருப்பாங்க, திருடர்கள் இருப்பாங்க, ஸ்மக்லர் இருப்பாங்க. இதே இடத்துல ஆண்டோடைய வல்லமையை கொண்டு வருகிற பரிசுத்தமுள்ள ஒரு தேவ மனிதன் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஊழியருக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டை கொடுத்தாரு. அந்த மனிதன் எந்த ஊருக்கு போகணுமோ அவர் டைமில் போவார். இப்போ ஊழியம் ஒரு டைமில் இருக்குது, ஆனால் அந்த ஃப்ளைட்டு நினச்ச நேரத்துக்கு போக முடியாது. ஆனால் தேவன் சொந்தமாக கொடுத்ததுனால எந்த இடமும் எந்த நேரமும் அந்த மனிதனால் போக முடிந்தது. இது நடந்த உண்மை சாட்சியை சொல்லுகிறேன். தேவ ஜனங்களே, சோம்பேறியாக வாழ்கிறதுக்காக ஆண்டு கொடுக்கல, ஊழியத்தை செய்கிறதுக்கு எதனாலும் கொடுப்பார்னு ஒரு அடையாளத்திற்காக நான் சொல்லுகிறேன். தேவ சித்தத்தை செய்ய இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ தருவார். நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்கணும்னா நான் உங்கள் சித்தத்தை செய்வேன்ப்பா, நான் உங்களுக்கு பயந்து நடப்பேன், மனுஷனுக்கு முன்னாடி நான் உண்மை கனப்படுத்துவேன், உண்மை நம்புவேன், எனக்கு தேவையானதை தாங்கன்னு கேளுங்க, அவர் தருவார். பயப்பட வேண்டாம், தரமாட்டாருன்னு பயப்பட வேண்டாம், திருமணம் ஆகாதுன்னு பயப்பட வேண்டாம், வீடு தரமாட்டாருன்னு பயப்படாதீங்க, பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்கள் சித்தத்தை செய்வேன், நீங்கள் எனக்கு என்ன தேவையோ தாங்கன்னு கேளுங்க. எல்லாவற்றையும் தந்து உங்கள் ஊழியங்களையும் உங்களுக்கு கொடுத்த தேவ சித்தத்தையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் செபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான புதிய மாதத்தில் எங்களை நடத்துகிற வார்த்தையை தந்தீரே, பரலோகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, பரலோகத்தில் எங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்.
தேவன் தர்ற நன்மை 2 விதமான நன்மைகளை நாங்கள் பார்த்தோமே. பூமியிலையும் தருகிறார். ஒருவேளை பூமியில் ஏதாவது மிஸ் ஆகிட்டுனா மொத்தமாக பரலோகத்தில் எங்களுக்கு தருகிறீர். இல்லை எந்த சந்தேகம் இல்லையா ஆண்டவரே? பின்பு ஏன் நாங்கள் சோர்ந்து போகணும்? பின்பு ஏன் நாங்கள் கவலைப்படணும்? சோர்வுக்கு இடம் கொடுக்காமல், கவலைக்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபையை இந்த மாதம் நீர் கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு சகோதரரையும் ஒவ்வொரு சகோதரியும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிகர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒவ்வொரு நாளும் வருகிற நிகழ்ச்சியை நம்ம ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளுங்கள். நாளைய தினத்துலேயும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.